எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆண்மநேயம் கொண்ட சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் காலை வணக்கம். நான் ஏறக்குறைய 15 வயது 1965-66 இருந்தே தேடுதல் இருந்தது. அந்த காலகட்டங்களில் சுவாமி கிருஷ்ணானந்தரை திருவண்ணாமலையில் சந்தித்தேன். அவர் தான் எனக்கு சித்த வித்தையை கொடுத்து நேராக கணேஷ்புரி நித்யானந்தாவிடம் சென்றேன். அங்கு அவருடைய ஜீவ சமாதியை பார்த்தோம். வடகரைக்கு வந்தேன். வடகரை, ஈயூர், காயண்ணா, மண்ணூர்கரை, அம்மம்பாளையம், ஆத்தூர் ஆசிரமத்துக்கு ஆண்டுதோறும் சென்று வருவோம். அப்படியெல்லாம் அந்த சித்த வித்தை வாங்கி பயிற்சியில் இருந்ததுனால எனக்கு அவர்கள் கொடுத்தது, என்னுடைய சுவாமி கொடுத்தது பிரம்மஸ்ரீ. பிரம்மஸ்ரீ சிவராமனாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அகண்டானந்த சுவாமிகள் வந்தாங்க, அப்புறம் அருட்பா கொடுத்தாங்க, படிக்க ஆரம்பித்தோம். அப்போது மார்க்கண்டேயன் ஒரு ஆசிரியர் இப்போவும் இருக்கார், என்னுடைய நல்ல சகோதரன், என்னுடைய உடன்பிறவாதவர். வேகாக்கொல்ல வேங்கடம்பேட்டைன்னு பக்கத்தில் கிராமம் இருக்குது, வேங்கடம்பேட்டையில் இருக்கார் அவர். நம்ம ஊரில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார், பாலவிகார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். ஈஸ்வரன் கோயிலில் விழா எடுப்பாங்க, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவரையும் அழைத்திருந்தேன், வந்திருந்தார். சிவராமன் போட்டுக்கிட்டு பிரம்மஸ்ரீ சிவராமன் இருந்த இடத்துல சாது சிவராமன் பத்திரிக்கை அடிச்சிட்டார். என்ன கேட்கவே இல்லை. அப்போது சாதுன்னு ஏன்பா போட்டேன் அப்படின்னேன். இல்லை, உங்களுக்கு கோபமே வரல, அதனால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, எனக்கு கோபம் வரும் அப்படின்னேன். இல்லை நான் பார்த்த வரைக்கும் இல்லை, வீட்லேயும் கேட்டுட்டேன், சொல்லலை, அதனால் உங்களுக்கு இன்னையிலேருந்து நான் சாதுன்னு பட்டம் கொடுக்குறேன்ட்டார். இது பட்டமளிப்பு விழா மாதிரி. அதுக்கப்புறம் எல்லோரும் சாது சாதுன்னு போட ஆரம்பித்தாங்க. சரி, வரிவிக்க விட்டு வழங்கி வருகிறது, வந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன். ஏதாவது கோபமாக இருக்கிற ஒரு ஆளை சாது சாதுன்னு சொல்லி சாதுவாக்கலாம் இல்லையா? கொடுக்கவே இல்லாத ஒருத்தனை கருமியை பெரிய தனவந்தர், பெரிய பணக்கார ஒரு கொடுக்கறதில்ல தர்மபுரப்புன்னு சொல்லி அந்த தர்மவானை ஆக்குவது போல் என்னையும் சாது சாது சாதுன்னு சொல்லி என்னையும் சாது ஆக்கிட்டாங்க. அதனால் சாதுன்னா வள்ளல் பெருமான் சொல்லுவார், சத்துவ குணமுடையவர்கள் தான் சாது. சாதுன்னு சொன்னால் சத்து எது? உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பொருள், என்றுமே அழியாத ஒரு பொருள். அந்த பொருள் சத்து பொருள். சாதாரணமாக ஒரு கொரோனோன்ற அந்த கிருமி, தொத்து கிருமி, அதுவும் ஒரு கடவுள் கிருமி தான். அந்த கிருமி இவ்வளோ வேலை செய்யுதுன்னு சொன்னால் உயிர்களை அழிக்கிறது. உயிர்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அணு என்ன மாதிரி அணு? வள்ளல் பெருமான் அதெல்லாம் எழுதியிருக்காரு. விபு அணு, வால் அணு, கூர் அணு, திட அணு, திரவ அணு, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அணு எவ்வளோ பெரிய அணு! அந்த அணுவுக்கு முன்னாடி இந்த அணுவெல்லாம் சாதாரணம்னு வச்சுங்க. அப்படி அந்த சத்து பொருளை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அணுப்பொருளை எந்நேரமும் சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பது, அந்த சத்துவ குணத்தை, ராஜச குணத்தை தள்ளி தாமத குணத்தை தள்ளி சத்துவமயமாக இருந்து கொண்டிருந்தால் அதுக்கு சாதுன்னு பேர். அந்த சாதுக்களுக்கு சர்க்குணன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சர்க்குணன்னு சொல்லுவாங்க, சாந்தன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெண்களில் அந்த மாதிரி சாந்த குணமுடையவங்களை சாந்தின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழில் சாதுன்னு சொன்னால் தயிருக்கு சாதுன்னு பேர். நம்ம பசும் பால் தயிர் துவை வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தயிருக்கு சாதுன்னு பேர். பேதமை, நல்லது கெட்டது இதெல்லாம் தெரியாத ஒரு நிலையில் இருக்கிற அந்த ஆளுக்கு சாதுன்னு பேர். அதுக்கு பேர் பேதமை.